நான் உங்கள் ஜெயா மாமா. இன்னைக்கு வீடியோ ஸ்பெஷலான இட்லி மாவு தோசையும் செய்யலாம். அதை தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ அது ஊற வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். பொங்கல் அரிசி 2 காப்படி போடுறேன். டோட்டலாக ஒரு 400 கிராம் ஆகுது. பச்சரிசி ஒரு காப்படி போடுறேன், 200 கிராமு. திணை ஒரு பிடிச்சப்படி போடுறேன். இது ஜோவர்னு சொல்லுவாங்கள்ல, அது சோளம், அது ஒரு பிடிச்சப்படி போடுறேன். வரகரிசி அதுவும் ஒரு பிடிச்சப்படி போடுறேன். புல்லுருவின்னு சொல்கிற சாமை, குலசாமைன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகு, ராகி, இது ஒரு பிடிச்சப்படி போடுறேன். காப்படி இருக்குது, இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இது கம்பு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அது. இது கொள்ளு சாமை அரிசி, அது ஒரு பிடிச்சப்படி போடுறேன். இது பனிவரகு, இது ஒரு பிடிச்சப்படி. குதிரைவாளி ஒரு பிடிச்சப்படி போடுறேன். மில்லட் வகையை ஒரு 10 வகையில் ஒரு பிடிச்சப்படி போட்டிருக்கேன். புழுங்கல் அரிசி 2 போட்டிருக்கேன், 2 காப்படி போட்டிருக்கேன். பச்சரிசி ஒரு காப்படி போட்டிருக்கேன். பிடிச்சப்படி கெட்டி அவள் போடுறேன். இப்போ நான் அதுக்கு தேவையான உளுந்து போடுறேன், காப்படி உளுந்து போடுறேன். இதுக்கு தேவையானது வெந்தயம் ஒரு 1½ ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் கலந்து கழுவி எடுத்துட்டு ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு அரைச்சிட்டு சாயங்காலம் அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் இட்லி சூப்பராக வருது, சாஃப்டாக, உடம்புக்கும் ஆரோக்கியம், ஆவியில் வருது. மறுபடியும் அந்த மாவுலேயே நம்ம தோசை ஊற்றினாலும் ஹோட்டல் தோசை போல் சூப்பராக வருது தோசை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், அப்போ இட்லி நல்லா சூப்பராக வருது. இப்போ நான் தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. கல் காஞ்சிடுச்சு, தோசை ஊற்றலாம். இது நான் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது புக்கில் வந்த பாட்டு. இது தோசை அம்மா சுட்ட தோசைன்னு அந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறது இந்த மில்லட் தோசைக்கு, தோசை இது தோசை அம்மா சுட்ட தோசை, மாவும் அரிசி மாவும் கலந்து சுட்ட தோசை, அரிசி மாவு மில்லட் மாவும் கலந்து சுட்ட தோசை, தின்ன ஆசை தெவிட்டாத தோசை, கொடுக்க ஆசை மொறு தோசை. இது எங்கள் பேர பிள்ளைங்களுக்காக நான் இந்த பாட்டை பாடுவேன். இப்போ தோசையை பார்க்கலாம். நான் சொன்னது மாதிரி மொறு தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் தோசை போல் இருக்கும். ஹோட்டல் தோசை போல் நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது. இது வெங்காய சட்னி, இது பூண்டு துவையல். இந்த பூண்டு துவையலும் வெங்காய சட்னி துவையல் வெரைட்டிஸை நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த துவையலும் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும், அதை விட இது நல்லாயிருக்கும் காரசாரமாக. சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோன் தோசை எப்படி இருக்குமா? கோன் தோசை எப்படி இருக்கு? Done. Like. So nice. You broke me in my fight.